பவச ரிரி 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 பிணபவ சரவண வீரா நமோ நம நிபவ சரவண நிர நிர நிரன வசர ஹணப வருக முருகா முருகா தேவர்கள் செய்த பிழையை மன்னிக்கலாம் அல்லவா? உங்கள் முற்பிறவியிலே நடந்த நிகழ்வுகளுக்கு இந்த பிறவி எடுத்து வந்த போதும் அந்த தண்டனைகள் தொடர வேண்டுமா? அவர்களை மன்னிக்க கூடாதா? அப்படியே பார்த்தாலும் தட்சர் செய்த பிழைகளுக்கு தேவர்கள் எப்படி பொறுப்பாவார்கள்? அப்படி இல்லை மைந்தா. கண் எதிரே நடக்கும் அதர்மத்தையும் அநியாயத்தையும் பொறுத்து கொள்பவர்கள் தானும் அதை செய்தவர்களாகிறார்கள். அந்த அதர்மத்திற்கு துணை போனவர்களாகிறார்கள். தேவர்கள் திரும்ப திரும்ப அதேதான் செய்தார்கள். தெரிந்தே செய்த தவறுக்கு அவர்கள் தண்டனை பெற்றே தீர வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. நீங்கள் கூறுவதும் சரிதானம்மா. நீ என்னை யார் என்று தெரியவில்லையா யமதர்மா? சிங்கங்கள் பூட்டிய ரதத்தில் வரும் உரிமை பெற்றவன் இந்த சிங்கமுகன்தான் என்பது உனக்கு தெரியவில்லையா? இல்லை இல்லை, மறக்கவில்லை. உன்னோடும் உன் தமையன் சூரபத்மனோடும் நான் போர் புரிந்ததை எப்படி மறக்க முடியும்? ஓஹோ, அதையெல்லாம் நினைவில் வைத்திருக்கிறாய் என்றால் என் விருப்பத்தை மறுக்க மாட்டாய் என நினைக்கிறேன். நான் ஏற்கக்கூடியதாக இருந்தால் ஏன் மறுக்கப் போகிறேன்? இருந்தாலும் இப்போது எதற்காக வந்திருக்கிறாய்? என்ன விரும்புகிறாய் என்று தெரியாமல் எப்படி உறுதியளிக்க முடியும்? சாமர்த்தியமாய் பேசுகிறாய் யமதர்மா. அதனால் நேரடியாகவே கேட்கிறேன். என் அன்னையின் ஆணைப்படி உன் மகள் விபுதையை நான் விவாகம் செய்து கொள்ள தீர்மானித்தேன். அதற்காக முறைப்படி பெண் கேட்டு உன்னிடம் வந்துள்ளேன். என்ன, என் மகள் விபுதையை உனக்கு மனம் முடித்து தருவதா? அதை பற்றி ஏதாவது பேசி நான் உன் மகளை அபகரித்து இழுத்துச் செல்லும்படி செய்து விடாதே. யமதர்மா, முன்பு எங்களோடு நடந்த போரில் என் அண்ணன் சூரபத்மனுக்கு நீ அளித்த வாக்குறுதியை சற்று சிந்தித்துப் பார். எனது தோல்வியை நான் மனமாற ஒப்புக்கொள்கிறேன். மானிடரின் பாவ புண்ணியங்களுக்கும் அதற்கேற்ப தண்டனை விதிக்கும் பொறுப்பும் என்னிடம்தான் உள்ளது. அந்த பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும். நீ யமலோகத்தை உன்வசம் எடுத்துக்கொண்டால் மனித குலத்தின் இயக்கமே நின்றுவிடும். அதனால் உனக்கு கட்டுப்பட்டு உனது பிரதிநிதியாக யமலோகத்தை பரிபாலிக்கும் பொறுப்பை எனக்கு வழங்க வேண்டும். யமதர்மா, நீ கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதற்கு ஈடாக எதிர்காலத்தில் நானோ என் தம்பிகளோ உன்னிடம் என்ன கோரிக்கை வைத்தாலும் அதை அப்போதே நிறைவேற்றுவேன் என்று எனக்கு வாக்கு கொடு. அப்படியே செய்கிறேன். இது நீயும் நானும் வணங்கும் ஈசன் மீது ஆணை. ஆம் சிங்கமுகா, அன்று உன் அண்ணன் சூரபத்மனிடம் கொடுத்த வாக்குறுதி எப்போதும் என் நினைவில் இருக்கிறது. சகல லோகங்களையும் அடிமையாக்கிய சூரபத்மன் என் கோரிக்கையை ஏற்று யமலோகத்தின் பொறுப்பை என்னிடமே விட்டுச் சென்ற பெருந்தன்மையை நான் மறக்க மாட்டேன். அவருக்கு அளித்த வாக்குறுதியை மீற மாட்டேன். அப்படி என்றால் உன் மகள் விபுதையை எனக்கு மனம் முடித்து வைக்க தயாராக இருக்கிறாய்? நிச்சயமாக. இனி என் மகள் உனக்கே சொந்தம். இது எனக்கு அளிக்கப்பட்ட தண்டனையாக இருந்தாலும் அதை ஏற்கிறேன். தீர்க்கா தேவி, தாரகாசுரன் பெண் கேட்டு வந்திருக்கிறார்.
சௌரி, எதிரிகளை அழிப்பது ஒன்றே எனது லட்சியம். அதனால் தீச்சுடரை கனன்று கொண்டிருக்கும் ஒரு பிள்ளையை பெற்றுத்தான். ஆம், அவன் கருணை என்ற சொல்லையே அறியாதவனாகவும் அட்டதிக்கு தேவர்களை அழிப்பதொன்றே தனது கடமையாக கொண்டு விளங்க வேண்டும். உன் தந்தை நிருதியை தவிர. சரிதானே? அரியணையில் அமர்ந்திருப்பவன் அதிகாரம் செலுத்துகின்றவனாக இருந்தால் மட்டும் போதாது, அதில் கருணையும் கலந்திருக்க வேண்டும். கருணையில்லாத அதிகாரம் ஆணவத்தை உருவாக்கி நாசத்தை ஏற்படுத்தும். தன்னை மட்டுமல்ல, தன்னை சார்ந்தவர்களையும் அளிக்கும். தச்சருடன் சேர்ந்த தேவர்களுக்கும் ஆபத்து ஏற்பட்டதே அதுபோல. ஆஹா, சரியாக புரிந்து கொண்டாய். இப்பொழுது என் மனம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? உன் மனம் இப்போது அமைதி அடைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மைதான் அம்மா. இனி நீ தியானத்தில் ஈடுபடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லை அம்மா, இக்கணமே தியானத்தில் ஈடுபடுகிறேன். அமர்வாயாக. முருகா, நீ உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு. முயற்சி திருவினையாக்கும் என்பார்கள். அதனால் முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயம் வெற்றி பெறுவாய். பணிகின்றேன் பிரபு. என்ன நாரதா, உன் முகத்தை பார்த்தால் ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது போலவும், அதை என்னிடம் சொல்வதா வேண்டாமா என்று தவிப்பது போலவும் தெரிகிறதே. இறைவா, எல்லாம் அறிந்திருந்தும் இவ்வாறு பேசுவது ஏன்? தாரகாசுரன் நிருதியின் மகள் சௌரியை மணந்து கொள்ளப் போகிறான். அதுவாவது பரவாயில்லை. யமதர்மன் தனது மகள் விபுதையை அந்த சிங்கமுகனுக்கு அல்லவா திருமணம் செய்து தர சம்மதித்திருக்கிறான். சிங்கமுகன் வந்து பெண் கேட்டபோது யமதர்மன் அசுரர்களை எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசவில்லையே. தாங்களே சொல்லுங்கள், யமதர்மன் செய்தது சரிதானா? சிங்கமுகன் வந்து பெண் கேட்டபோது யமதர்மன் அசுரர்களை எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசவில்லையே. அவர்கள் அதர்மம் செய்பவர்கள் என்று தெரிந்திருந்தும் வாய் மூடி மௌனமாக நின்று திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டான். கண்ணெதிரே நடக்கும் அதர்மத்தையும் அநியாயத்தையும் பொறுத்து கொள்பவர்கள் தானும் அதை செய்தவர்களாகிறார்கள். அதில் அவர்களுக்கும் பங்குண்டு. எங்கே போய்விட்டான் என் மகன்? சற்று முன்தானே சலனமற்ற தியானத்தில் ஆழ்ந்திருந்தான். அதற்குள் எங்கோ போய்விட்டானே. எங்கு சென்றிருப்பான் இவன்? யமதர்மராஜரே, பார்த்தீர்களா? அசுரர்கள் எளிதில் திருப்தியடைய மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டீர்களா? அசுரர்களின் விருப்பத்திற்கிணங்க நடந்து கொண்டாலும் பாதகம்தான் ஏற்படுகிறது. அசுரர்களின் அட்டகாசம் ஓய்வதே இல்லை.
யார் இப்படி செய்வது? யாராக இருந்தாலும் அவனை நான் விடப் போவதில்லை. முருகனுக்கு அரோகரா. என்ன நடக்கிறது? பூகம்பம் ஏற்பட்டு விட்டதோ? அதற்கு வாய்ப்பில்லையே. யாராவது வந்து போருக்கு அழைப்பு விடுக்கிறானோ? சூரபத்மனே எனக்கு விலக்களித்து ஒதுங்கிச் சென்ற பின் யாருக்கு என்னை எதிர்க்கும் துணிச்சல் வந்தது? இப்படி செய்தவனை நான் விடமாட்டேன். கதையால் அடித்து பாசக்கயிற்றால் பிணைத்து அவனை இழுத்து வருவேன். எங்கே அந்த யமன்? நான் கொடுக்கும் தண்டனையை அந்த யமதர்மன் பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். தர்மம் தவறி நடந்து கொண்டதன் வினையை அனுபவிக்கத்தான் வேண்டும். அசுரன் வந்து கேட்டால் மறுப்பு கூறாமல் ஏற்றுக்கொள்வதா? அசுரனின் தவறை தட்டி கேட்க வேண்டாமா? அப்பணி செய்யாமல் வாய்ப்பொத்தி கை கட்டி அதை ஏற்றுக்கொள்பவர்களும் தவறிழைத்தவர்களாவார்கள். என் அரண்மனைக்குள்ளேயே புகுந்து எனக்கே அறைகூவல் விடுகிறானா ஒருவன்? யமலோகத்தில் புகுந்து அராஜகம் செய்பவனை நான் எளிதில் விட்டு விடுவேன் என்று நினைத்தானோ? இன்று நான் அவனுக்கு கொடுக்கும் தண்டனையை கண்டு அனைவரும் நடுங்க வேண்டும். இனி எவருக்கும் இத்தகைய துணிச்சல் வராதபடி பாடம் கற்றுத்தர வேண்டும். யார் நீ? எங்கேயோ ஒளிந்து கொண்டு வேடிக்கை காட்டுகிறாய். நீ யாராக இருந்தாலும் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. உன் சித்து வேலைகளை யமலோகத்திற்கு வந்து யமனிடமே காட்டுகிறாயா? யாரது? யார் இப்படி செய்வது? ஏய், யாரடா நீ? என் கண் முன்னே வரமாட்டேன் என்கிறாய். கோழை போல் அங்கும் இங்கும் ஒளிந்து கொண்டு ஏன் இப்படி செய்கிறாய்? வாடா, வந்து பார். இந்த யமன் யார் என்று காட்டுகிறேன். நீயா நானா என்று பார்த்து விடலாம். வா. யார் யாரை என்ன செய்கிறார்கள் என்று இன்று பார்த்து விடுவோம். உங்கள் கண் எதிரே வராமல் அலைக்கழிக்கிறேன் பாருங்கள். வந்தாலும் உங்களால் என்னை கண்டுபிடிக்கவே முடியாது. மகாராஜா, அவன் இங்குதான் எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கிறான். இப்போதே அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன். சித்திரகுப்தா, பயப்படாமல் இங்கேயே நில்.
யமதர்மராஜா, யமதர்மராஜா, என்னை காப்பாற்றுங்கள். இங்கேயே இருந்து கொண்டு ஆட்டம் காட்டுகிறாயா? என் கதாயுதத்திற்கு பதில் சொல். ஏன் இப்படி செய்கிறாய்? இது உனக்கு கடைசி எச்சரிக்கை. நீ யார் என்பதை காட்டு. யார் நீ? நான் உன் தண்டனை. நீ செய்த தவறுக்கு உனக்கு தரப்பட வேண்டிய தண்டனை. பிரபு, பிரபு, இப்படியெல்லாம் செய்வது யாரென்று தெரியவில்லையே. நானும் அதை கண்டுபிடிக்கத்தான் முயற்சி செய்கிறேன். ஆனால் அவன் யார் என்று புரியவில்லையே. யாராக இருந்தாலும் நம்மை உண்டு இல்லை என்று செய்து விடுவான் போல் தெரிகிறது. நம்மை ஒரு வழியாக்காமல் போக மாட்டான் போல் இருக்கிறது. என்னிடமிருந்து எப்படி தப்பிக்கிறான் என்று பார்க்கிறேன். அடே, இது என்னவென்று தெரியுமா? பாசக்கயிறு. பாசம் பாசம் என்று தவிப்பவர்களின் உயிரை பறிக்கும் கயிறு. இதை கொண்டு சிவகுமாரனுக்கு பயிற்சி அளித்தேன். இந்த கயிறு தன் இலக்கை விட்டு சிறிதும் தவறாது. இந்த கயிறு எனக்கு பயிற்சி அளித்த கயிறு. அந்த பயிற்சியை அளித்தவர் எதிரே நிற்கும் சாட்சாத் யமதர்மராஜா. அன்று இதை எனக்கு வீச கற்றுக் கொடுத்தவருக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்ன இருந்தாலும் யமதர்மன் எனக்கு பயிற்சி அளித்த குரு. அதனால் இந்த விளையாட்டு இதோடு போதும். யமதர்மராஜரை இப்போது விட்டு விடுகிறேன். இதுவரை நான் வழங்கிய தண்டனையே போதுமானது. இவன் யார் என்று புரியவில்லையே. புயல் போல அவன் உள்ளே நுழைந்து புயல் போலவே சென்று விட்டான். பிரபு, அதை பற்றி பிறகு ஆச்சரியப்படலாம். முதலில் என்னை அவிழ்த்து விடுங்கள். பிரபு, இங்கு நாம் நடந்ததை பற்றி உடனே சென்று தேவர்களின் தலைவனான இந்திரனிடம் சொல்ல வேண்டும். நீ சொல்வது சரிதான். இவருடைய இலக்கு யார் என்று தெரியவில்லையே. வா, போகலாம். ஏன் கவலைப்படுகிறீர்கள்? யார் வந்தால் என்ன? நாம் அஷ்ட பர்வதங்களையும் கலக்கும் 8 திக்கு கஜங்களை அழைப்போம். அந்த 8 யானைகள் மூலம் நம் பாதுகாப்பை நாம் பலப்படுத்திக் கொள்வோம். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. ஏன் பூமி அதிர்கிறது? மலைகளிலிருந்து பெருத்த ஓசை ஏன் எழுகிறது? எனக்கு ஏன் இது அசாதாரணமாக தோன்றுகிறது? என் இதயம் ஏதோ விபரீதம் நடப்பது போல் துடிக்கிறதே. ஒருவேளை அதுதான் காரணமா? முருகன் மறுபடியும் எங்கோ சென்று ஏதோ அனர்த்தமான செயலில் ஈடுபட்டிருக்கிறானோ? ஓம் பிரம்மதேவாய நமஹ. 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 ஓம் பிரம்மதேவாய நமஹ.
கண்ணெதிரே நடக்கும் அதர்மத்தையும் அநியாயத்தையும் பொறுத்து கொள்பவர்கள் தானும் அதை செய்தவர்களாகிறார்கள். அந்த அதர்மத்திற்கு துணை போனவர்களாகிறார்கள். தேவர்கள் திரும்ப திரும்ப அதையேதான் செய்தார்கள். நடந்தது என்னவென்று என்னால் கூற முடியவில்லை. வந்தவன் யார் என்பதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கண் சிமிட்டும் நேரத்திற்குள் யமலோகத்தை துவம்சம் செய்து போய்விட்டான். எந்த பாதையில் வந்தான், எப்படி போனான், எதுவுமே தெரியவில்லையா? காற்று வருவதையும் போவதையும் பார்த்தவர்கள் யார் இருக்கிறார்கள்? மின்னலை விட வேகமாக ஒளி வீசி கண்களை கூசச் செய்ததால் அவனை சரியாக பார்க்க முடியவில்லை. கண்ணிமைக்கும் நேரம் என்பார்களே, அதுபோல் ஒரு நொடிக்குள் அங்கிருந்து இங்கும் இங்கிருந்து அங்கும் பாய்ந்து பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தான். இது என்ன புது சங்கடம்? இருக்கும் பகைவர்கள் போதாதென்று இவன் வேறு புதிதாக தோன்றியிருக்கிறானே. எனக்கென்ன சந்தேகம் என்றால், அட்டதிக்கு பாலகர்களில் ஒருவரான என்னை திட்டமிட்டு தாக்கியிருக்கிறான் என்றால் மற்றுமுள்ள தேவர்களை மட்டும் விட்டு வைப்பானா என்ன? அடுத்தபடியாக உங்களில் எவரிடம் வருவானோ என்று கலக்கம் இருக்கிறது. இல்லை இல்லை, அவன் யாராக இருந்தாலும் அவனால் இங்கு வரவே முடியாது. நாம் ஒளிந்திருக்கும் இந்த மேருமலை அசுரர்களுக்கு தெரியாத இடம் என்பது தங்களுக்கு தெரியாதா? பிரகஸ்பதி சொன்ன ஆலோசனையின்படிதான் நாம் அனைவரும் இங்கு மறைந்திருக்கிறோம். முருகன் வளர்ந்து நமக்காக சூரபத்மன் மீது படையெடுத்து புறப்படும் வரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காகவே இத்தகைய ஏற்பாடுகள் செய்தேன். அதனால் ஒரு பயனும் ஏற்பட்டதாக தெரியவில்லையே. ஏன் 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 யமனை இந்த அளவிற்கு கொண்டு வந்ததே அசுரர்களின் சூழ்ச்சியாக இருக்குமோ என்று நினைக்கிறேன். யமனை அலைக்கழித்தால் அவன் எங்கு போவான்? இந்திரன் எங்கிருப்பானோ அங்குதானே போவான். அவனை எப்படியாவது தூண்டிவிட்டு பின்தொடர்ந்து வருவதற்காகவே இப்படி செய்திருக்கிறார்கள். இந்திரனை கண்டுபிடிப்பதற்காகவே யமனுடன் கண்கட்டு வித்தை ஆடுகிறார்கள். அவர்கள் நினைத்தது போலவே யமனும் சரியாக இங்கு வந்து சேர்ந்து விட்டான். இனி நமது நிலை அவ்வளவுதான். என்ன கூறுகிறீர்கள் நாரதரே? நாம் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கத்தான் அவர்கள் நாடகமாடுகிறார்களா? யமதர்மனே, இப்பொழுது அவன் உங்களை தொடர்ந்து வந்திருந்தால் என்ன செய்வது? அவன் வந்ததும் போனதும் வாயு வேகத்தில் இருந்தது என்று கூறினாய். அதே வேகத்தில் புயலாக வந்தால் நாம் என்ன செய்வது? இல்லை இல்லை, எங்கள் யமதர்மராஜா அந்த அமானுஷ்ய உருவம் அங்கிருந்து சென்ற பின்புதான் வந்தார். அதனால் அவன் எங்களை பின்தொடர்ந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படியானால் அவனது அடுத்த இலக்கு யாராக இருக்கும்? முதலில் அவன் யார் என்பதை நாம் அறிய வேண்டும். எனக்கென்னவோ அவன் அந்த பானுகோபனாக இருப்பானோ என்று தோன்றுகிறது. இந்த சூரியனையே கடத்திச் சென்றவன் யமனை திணற வைத்துவிட்டு இப்பொழுது சந்திரனை உரசி பார்க்க வந்திருக்கிறான். இல்லை இல்லை, இப்போது அவன் சந்திர மண்டலத்தில் இல்லை. என்னை நான் செல்லும் பாதையிலிருந்து விலகச் செய்துவிட்டு வேறு யார் பாதையிலோ மாறிச் சென்று கொண்டிருக்கிறான். சூரியன் கூறுவது சரியாகத்தான் இருக்கிறது. என் திசை காவலர்களில் ஒருவனிடம் சிறிது விளையாடிவிட்டு நவகிரகங்களில் ஒருவரிடம் வேடிக்கை காட்டியிருக்கிறான். நமது சூரியனையே களவாடிச் சென்ற பானுகோபனால் தான் சந்திரனை சஞ்சலப்படுத்த முடியும். இனி அவன் என்னென்ன செய்யப் போகிறான் என்று தெரியவில்லையே. அத்தை, இப்போது இங்கே என்ன நடந்தது? எனக்கு தெரியவில்லை. முதலில் அதோ அந்த கற்குவியலில் அகப்பட்டு கொண்டிருக்கிற வாதாபியையும் வில்வனையும் காப்பாற்று. அஞ்சாதீர்கள். என் அத்தை மைந்தர்களுக்கு ஆபத்து நேரும்படி விடுவேனா? அத்தை, எங்கள் பாட்டி சுரசை எங்களை பாதுகாக்கும் பொறுப்பை
தவறான ஒருவரிடம் தந்துவிட்டாரோ என்ற சந்தேகம் வருகிறது. என்ன பேசுகிறாய் பானுகோபா? இவர்கள் என் பிள்ளைகள் அல்லவா? இப்போது அந்த பாசத்திற்கெல்லாம் இடமில்லை. நாங்கள் தவம் புரிய வந்தவர்கள். தாங்கள் எங்களை பாதுகாக்க வந்தவரே. அதை நீங்கள் சரியாக செய்யவில்லை. அதனால் அவர்கள் தவத்தை பாதுகாக்கும் பொறுப்பை இக்கணம் முதல் நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் சகோதரர்கள் தொடர்ந்து தவம் புரியட்டும். அப்படியென்றால் உன் தவம்? எனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் தவம் புரிந்துதான் பெற வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. அந்த தேவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று நான் வேண்டியதை பறித்து வருவேன். நான் ஒரு முக்கியமான செய்தியை உங்களிடம் சொல்வதற்காக வந்தேன். சூரபத்மனின் மகன் பானுகோபன் கானகத்திற்கு சென்று தவம் புரிந்து கொண்டிருக்கிறான் என்றார்கள். ஆம், பானுகோபன் பிறப்பிலேயே பயங்கரமானவன். தவங்கள் புரிந்து வரங்கள் பெற்றுவிட்டால் அவ்வளவுதான். எரியும் நெருப்பில் எண்ணெயை வார்த்தது போல் ஆகிவிடும். அவன் வலிமை பெற்று வருவதற்கு முன்பு நாமே சென்று போர் தொடுப்போம். பானுகோபனுடன் போரா? இப்படி ஒரு சிந்தனை உனக்கு வரலாமா? அவனிடம் பிரம்மாஸ்திரம் இருப்பதை மறந்து விட்டாயா? அதற்காக பயந்து கொண்டு நாம் இங்கேயே இருந்து விட்டால் அவன் நம்மை விட்டு விடுவானா? இப்பொழுது வந்திருப்பது அவனாக இருக்குமோ என்ற நிலை இருக்கும் பொழுது நாம் எந்த கணமும் போர் புரிவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏன் இப்படி நினைத்து உங்களை நீங்களே சங்கடப்படுத்திக் கொள்கிறீர்கள்? தேவர்கள் அனைவரும் மேருமலையில் ஒளிந்திருப்பது அவனுக்கு தெரியவா போகிறது? என்ன நேர்ந்தது? ஏன் பூகம்பம் வந்தது போல் அதிர்கிறது? இது அவன் வருவதற்கான அடையாளம். சூரிய தேவா, நீ சொன்னது போல் இது பானுகோபனாகத்தான் இருக்க முடியும். வேறு யாரால் இப்படியெல்லாம் செய்ய முடியும்? முருகா, முருகா, நந்தி. தாயே, தாயே, ஏன் கவலையாக இருக்கிறீர்கள்? என் கவலை எப்போதும் ஒன்றே ஒன்றுதான் என்று உனக்கு தெரியாதா நந்தி? தாங்கள் முருகப்பெருமானை பற்றி தான் சொல்கிறீர்கள் என்று புரிகிறது. ஆனால் அவரை பற்றி கவலைப்பட ஏதும் இல்லையே. நீண்ட நேரமாக முருகனை இங்கு காணவில்லையே. எங்கெங்கோ நான் தேடி பார்த்து விட்டேன். நீயாவது பார்த்தாயா? எங்கு போனான் என்று உனக்கு தெரியுமா? என் மனம் ஏனோ பதை பதைக்கின்றது. அவன் வந்து விட்டான். யார் வந்து விடுவான் என்று நாம் பயந்து கொண்டிருந்தோமோ அவன் வந்தே விட்டான். யாரென்றே தெரியாத ஒருவன் மேருமலை வந்து நம்மை கண்டுபிடித்து விட்டான். ஏன் கவலைப்படுகிறீர்கள்? யார் வந்தால் என்ன? நாம் அஷ்ட பர்வதங்களையும் கலக்கும் 8 திக்கு கஜங்களை அழைப்போம். அந்த 8 யானைகள் மூலம் நம் பாதுகாப்பை நாம் பலப்படுத்திக் கொள்வோம். தாயே, நீங்கள் இந்த அளவு கவலைப்பட ஏதுமில்லை. இருப்பினும் உங்களுக்காக நானே பல இடங்களுக்கு சென்று முருகப்பெருமானை தேடுகிறேன். எனக்கென்னவோ அவர் மிக அருகாமையில் இங்கெங்கோதான் இருக்கிறார் என்று தோன்றுகிறது. கைலாயம் மிகவும் பறந்து விரிந்த மலை அல்லவா? அதன் மறுபக்கத்தில் அவர் சுற்றி பார்த்து கொண்டிருக்கலாம். அவர் இன்னும் விளையாட்டு பிள்ளைதானே? எங்கேனும் அவர் விளையாடிக் கொண்டிருக்கலாம். என்ன பேசுகிறாய் நந்தி? முருகன் விளையாட்டு பிள்ளையா? அவன் விளையாட்டுகள் எல்லாம் வினையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று உனக்கு தெரியாதா? இப்போது அவன் எங்கேயோ ஆபத்தான ஒரு விளையாட்டை தொடங்கிவிட்டான் என்று என் மனம் கூறுகிறது.
அட்டதிக்கு கஜங்களே, மேரு மலைக்குள்ளே இருக்கும் எங்களை தவிர மலையை சுற்றியுள்ள பகுதிகளில் எவர் வந்தாலும் அவர்களை தாக்கி அழித்து விடுங்கள். இது என் ஆணை. தமிழ்க்கடவுள் முருகன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. தேவர்களே, இந்த மேருமலை நவக்கிரகங்களாலும் நட்சத்திரங்களாலும் நாள்தோறும் வழிபடப்படுவதாகும். 1000 சிகரங்களை உடையது. வாயுதேவனால் மோதப்பட்ட போதும் அசைவற்று நின்றது. அஷ்ட பர்வதங்களாலும் மூலிகைகளாலும் சூழப்பட்டது. திரிபுரத்தை எரிப்பதற்கு சிவபெருமான் இந்த மேருமலையைத்தான் வில்லாக எடுத்தார். அதனால்தான் இது பாதுகாப்பான இடம் என்று பிரகஸ்பதி உங்களை இங்கு கொண்டு வந்து சேர்த்தார். ஆனால் இங்கேயே பூகம்பத்தை ஏற்படுத்தி நம்மை தாக்க வந்து விட்டார்களே நமது பகைவர்கள். இப்போது நாம் என்ன செய்வது? அட்டதிக் பாலகர்களான நமக்கு அடைக்கலம் தந்து கொண்டிருக்கிறது மேருமலை. உண்மைதான். இதையும் பாதுகாத்து நம்மையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நீங்கள் கூறுவது அனைத்தும் உண்மைதான். ஆனால் நாம் யாரோடு போர் புரிய போகிறோம்? நம் எதிரி யார்? இது எதுவுமே தெரியாத நிலையில் நாம் என்னதான் செய்வது? அவர்களின் சக்தி என்ன? அவர்களோடு நாங்கள் எப்படி போர் புரிவது? நாரதரே, நீங்கள் கூறுங்கள். இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலில் இப்போது இருக்கும் நிலையை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். வருபவன் ஒருவேளை பானுகோபன் தான் என்றால் அவனோடு போர் தொடுக்க போதுமான ஆற்றல் சிவமைந்தர் ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு. ஈசன் அதற்குரிய முறையில்தான் அவரை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் அன்னை பார்வதி தனது தாய்மை உணர்ச்சியின் காரணமாக முருகனை தன் பாதுகாப்பில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு உதவ முடியாமல் செய்துவிட்டார்கள். ஆகவே உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. இருக்கும் நிலையை தெளிவாக சொல்லிவிட்டீர்கள் நாரதரே. அட்டதிக்கு பாலகர்களான நாங்கள் எங்களால் முடிந்தவரை இந்த மேருமலையை எங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறோம். முதலில் மேருமலையில் அட்டதிக்கு கஜங்கள் என்று சொல்லப்படும் 8 யானைகளை எங்கள் பாதுகாப்பு பணியில் நியமிக்கிறேன். அட்டதிக்கு கஜங்களே, மேரு மலைக்குள்ளே இருக்கும் எங்களை தவிர மலையை சுற்றியுள்ள பகுதிகளில் எவர் வந்தாலும் அவர்களை தாக்கி அழித்து விடுங்கள். இது என் ஆணை. என்ன இது? ஏன் இந்த பயங்கர பிளிரல்கள்? இவை அட்டதிசை யானைகளின் பிளிரல்கள் அல்லவா? இதன் மூலம் அட்டதிக்கு பாலகர்கள் அரைக்கோவல் விடுகிறார்களா? இப்படி போருக்கு தயாராக இருக்க வேண்டிய அவசியம் இந்திரனுக்கு ஏன் ஏற்பட்டது? உண்மைதான் தாயே, அங்கு ஏதோ நடக்கிறது. ஒருவேளை முருகன் ஓஹோ, அட்டதிக்கு கஜங்கள் என்று சொல்லப்படும் யானைகள் இவைதானா?
அட்டதிக்கு பாலகர்கள் என்று சொல்லப்படும் தேவர்களின் யானைகள் அல்லவா இவை? புரிந்துவிட்டது. மலைக்குள் தாங்கள் இருப்பதால் மேரு பர்வதத்தை சுற்றி இந்த யானைகளை காவலுக்கு நிறுத்தி இருக்கிறார்கள் தேவர்கள். என்னை நேருக்கு நேர் சந்திக்க அஞ்சி இந்த யானைகளை என்னோடு போர் புரிய அனுப்பி இருக்கிறார்கள். அஷ்டதிக்கு தேவர்கள் தங்களின் பாதுகாப்பை பலப்படுத்த அட்டதிக்கு யானைகளை என் மீது ஏவி விட்டிருக்கிறார்கள். தங்கள் வீரத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் விலங்குகளை கொண்டு தங்கள் நலன்களை பாதுகாத்து கொள்ள எண்ணுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் போரிடாமலேயே இருந்து விடலாம். இந்த தேவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? இங்கு வரும் யானைகள் என்னை தடுத்து நிறுத்திவிடும் என்ற எண்ணமா? திசை யானைகளை கொண்டு என்னை வெல்ல நினைக்கும் திசை காவலர்களுக்கு தக்க தண்டனை தர வேண்டும். அடே சிறுவனே, எங்களின் எச்சரிக்கை உன் காதில் விழவில்லையா? ஓடிவிடு. வீணாக எங்களிடம் விதிப்பட்டு சாகாதே. இங்கிருந்து சென்றுவிடு. இப்பொழுது பார்க்கலாம் எங்களிடமிருந்து இப்பொழுது யார் உன்னை காப்பாற்றப் போகிறார்கள் என்று. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. நான் யார் என்று நிரூபிக்கும் தருணம் வந்துவிட்டது. வரட்டும் அந்த திக் கஜங்கள். நம்முடன் போரிட மேருமலைக்கு வந்தவனுக்கு இப்பொழுது நாம் யார் என்று நன்றாக தெரிந்திருக்கும். எந்த நம்பிக்கையில் இப்படியெல்லாம் பேசுகிறாய் தேவேந்திரா? அஷ்ட திசைகளையும் தாங்கி நிற்பது அஷ்ட திசை கஜங்கள் தான் என்பது தங்களுக்கு தெரியாதா? சுப்ரதீபம் புட்பத்தந்தம் எனும் இரு யானைகளும் இணைந்து வந்தால் எப்படிப்பட்டவனும் நிலை குலைந்து போவான். சர்வபௌமம் யார் எதிர்த்து வந்தாலும் சாய்த்துவிடும். அவ்வளவு ஏன், எனது ஐராவதம் ஒன்று போதுமே, அவனை நிலத்தில் அழுத்தி அடையாளம் தெரியாமல் செய்துவிடுமே. நீ சொல்வதும் சரிதான். ஆனால் அதே சமயம் அவன் யமலோகத்தை மேலும் கீழுமாக ஆட்டி படைத்தவன். பூமியை பிளக்கச் செய்து 7 சமுத்திரங்களையும் வானம் வரை கிளர்ந்திடச் செய்தவன். அவ்விதம் செய்து வேறு மலையையே அதிரச் செய்தவன் அவன். நாரதரே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீங்கள் எங்கள் பக்கமா இல்லை அவன் பக்கமா? என்ன இந்திரா இப்படி பேசுகிறாய்? வேறு எப்படி பேச சொல்கிறீர்கள்? அட்ட திக்கு கஜங்களை அனுப்புவதை பற்றி பேசும் பொழுதே அதற்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்தீர்கள். இப்பொழுதும் நம் எதிரியை பற்றியே புகழ்ந்து பேசுகிறீர்கள். அது தேவேந்திரா, எதுவும் கூற வேண்டாம். அவன் பானுகோப்பனோ அல்லது வேறு ஏதோ ஒரு அசுரனோ, எப்படிப்பட்ட வீர தீர சூரனாக இருந்தாலும் அவனால் எங்கள் என் திசை யானைகளை எதிர்த்து வென்றுவிட முடியாது.
கேட்டாயா நந்தி? இது என் முருகனின் கர்ஜனைதான் என்பது தெளிவாக தெரிகிறது. உண்மைதான் தாயே, அங்கு ஏதோ நடக்கிறது. ஏதோ அல்ல நந்தி, எனக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. முருகனின் கர்ஜனையோடு யானைகளின் பிளிரல்களும் கேட்கிறதே. அதனால் முருகன் அந்த யானைகளால் சூழப்பட்டிருக்கிறான். தேவர்கள் அட்டதிக்கை காக்கும் கஜங்களை அவன் மீது ஏவி விட்டிருக்கிறார்கள். என்ன நினைக்கிறார்கள் என்பதும் எனக்கு புரியவில்லை. என் மைந்தன் முருகனின் நோக்கம் என்ன என்பதும் தெரியவில்லை. ஏய் சிறுவனே, இந்த மேருமலையில் எங்கள் அனுமதி இல்லாமல் யாரும் வரக்கூடாது. உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் உடனே இங்கிருந்து ஓடிவிடு. ஓஹோ, அட்டதிக்கு கஜங்கள் என்று சொல்லப்படும் யானைகள் மனித வடிவம் எடுத்து இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் எல்லாம் மேருமலையில் ஒளிந்திருக்கும் தேவர்களின் யானைகள் அல்லவா? என்னை நேருக்கு நேர் எதிர்கொள்ள அஞ்சி உங்களை என்னோடு போர் புரிய அனுப்பியிருக்கிறார்களா தேவர்கள்? அடே சிறுவனே, எங்களின் எச்சரிக்கை உன் காதில் விழவில்லையா? ஓடிவிடு. வீணாக எங்களிடம் மிதிப்பட்டு சாகாதே. இங்கிருந்து சென்றுவிடு. அஷ்டதிக்கு பாலகர்களான தேவர்கள் தங்களின் வீரத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் விலங்குகளான உங்களை கொண்டு தங்களின் நலன்களை பாதுகாத்துக் கொள்ள நினைக்கிறார்கள். அவர்களின் சுயநலத்திற்கு நீங்கள் பலியாகி விடாதீர்கள். உங்களை எச்சரிக்கிறேன், என் வழியில் குறுக்கிடாதீர்கள். என் வழியை விட்டு விலகிச் சென்று விடுங்கள். எங்களையா விலகி போகச் சொல்கிறாய்? இப்பொழுது பார்க்கலாம் எங்களிடமிருந்து இப்பொழுது யார் உன்னை காப்பாற்றப் போகிறார்கள் என்று. சில நேரங்களில் அறிவுரை மட்டுமே தவறு செய்தவனை பண்படுத்துவதில்லை. தவறை உணரச் செய்து மீண்டும் செய்யாமல் தடுக்க தண்டனையும் அவசியமாகிறது.